அன்பர்களே, நீங்கள் இப்பொழுது பார்ப்பது டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே பாதை. இது மேற்கு வங்காளத்திலே மாநிலத்திலே டார்ஜிலிங் என்ற மலை பிரதேசத்திலே உள்ள பட்டாசியா லூப் என்ற பகுதி என்ற இடம் என்ற பூங்கா பகுதி. இங்கிருந்து கஞ்சன்ஜங்கா மலைத்தொடர் மற்றும் ஒரு போர் நினைவு சின்னத்தை கொண்டுள்ளது. பட்டாசியா லூப் என்ற பகுதியில் இதன் வழியாக டாய் ரயில் செல்லுகின்றது. டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே இயக்கக்கூடிய டாய் ரயில் இதன் வழியாக செல்லுகின்றது. இங்கே இதன் வழியாக செல்லக்கூடிய இந்த ரயில் பாதை ஒரு வளைவாக இருப்பதனாலே இந்த இடத்திற்கு பெயர் பட்டாசியா என்பதனாலே இதற்கு பட்டாசியா லூப் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இங்கிருந்து கஞ்சன்ஜங்கா மலைத்தொடர் சிறப்பாக காட்சி கொடுக்கின்றது. இது ஒரு போர் நினைவு சின்னமாகும். போர் வீரர்களுடைய தியாகத்திற்கு நினைவு சின்னமாக ஒரு ஸ்தூபியும் ஒரு தூணும் ஒரு போர் வீரர் சிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது. போர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையாக அங்கே போர் வீரர் சின்னம் ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கிருந்து ஒரு பரந்த இயற்கை காட்சியை காணலாம். சுற்றி உள்ள மலைப்பகுதி, அதிலே உள்ள வனப்பகுதி, இந்த பரந்த இயற்கை காட்சியை காணலாம். இமாலயன் ரயில் பாதை இதன் வழியாக வளைந்து செல்வதனாலே இதற்கு பட்டாசியா லூப் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இது ஒரு போர் நினைவு சின்னமாகும். மேகங்கள் உருளும் முன்பனி சிகரங்களின் தெளிவான காட்சியை இங்கே காணலாம். மேகங்கள் உருளும் முன்பனி சிகரங்களின் தெளிவான காட்சியை இங்கே காணலாம். மேகங்கள் உருண்டு 60க்கு முன்னால் உள்ள அந்த சிகரங்களை மறைப்பதற்கு முன்னால் உள்ள அந்த முன்பனி உள்ள சிகரங்களை இங்கிருந்து தெளிவாக பார்க்கலாம். அவ்வாறு அவர்களை பார்ப்பதற்கு காலை 10 மணிக்கு முன்னால் அந்த காட்சி கிடைக்கும். டார்ஜிலிங் இமயமலை ரயில்வே DHR இந்த பொம்மை ரயில் இந்த பட்டாசியா வளையத்தின் வழியாக செல்கின்றது. காலை 9 மணி முதல் 11:30 மணி வரையிலும் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் பயணம் செய்வது ஒரு மகிழ்ச்சியான இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து கொண்டே செல்லலாம். அப்படி ஒரு மகிழ்ச்சியான பயணத்தை இந்த டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே தருகின்றது. அந்த ரயில் பாதை பட்டாசியா என்ற இந்த பகுதி வழியாக வளைந்து செல்வதனாலே இந்த பகுதிக்கு பட்டாசியா லூப் கஞ்சன்ஜங்காவின் தெளிவான காட்சியை இங்கிருந்து காணலாம். இதை கடந்து செல்லக்கூடிய ரயில்
டாய் ரயில் மூலமாக அந்த இயற்கை காட்சிகள் மிக சிறப்பாக காண முடிகின்றது. இந்த பட்டாசியா லூப்புக்குள்ளே சென்று அந்த பூங்காவை பார்த்து ரசிக்க நுழைவு கட்டணம் 20 ரூபாய். ஆனால் இதன் வழியாக செல்லக்கூடிய அந்த டாய் ரயில் மூலம் வருவோருக்கு இதற்குள்ளே செல்வதற்கான நுழைவு கட்டணம் இல்லை. போர் வீரர்களது அவர்கள் நாட்டிற்காக செய்யக்கூடிய தியாகத்தின் நினைவு சின்னமாக இந்த பட்டாசியா லூப் என்ற பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை வனத்தை, இயற்கை வளமிகுந்த அந்த காட்சியை கண்டுகளிப்பதற்கு மிக சிறப்பான ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து கண்டு ரசிப்பதற்கான ஒரு சிறப்பான இடமாகும் இந்த பட்டாசியா லூப் என்பதாகும். DHR பட்டாசியா லூப். DHR என்றால் டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே. அந்த ரயில் பாதை இதன் வழியாக செல்கின்றது. டார்ஜிலிங் நகரத்தை சுற்றி பார்ப்பதற்கான உள்ள அந்த ரயில் பாதை இந்த பட்டாசியா லூப் வழியாகவும் செல்கின்றது. சிறந்த சுற்றுலா பயணிகளது பொழுதுபோக்கு காட்சி, பொழுதுபோக்கான அருமையான இடம், சிறப்பான பகுதி. இயற்கை காட்சிகளை கண்டுகளிப்பதற்கு மிக பொருத்தமான, மனதிற்கு ரம்மியமான, சந்தோஷம் மிகுந்த ஒரு பகுதி இந்த பட்டாசியா லூப் என்ற பூங்கா பகுதி. பட்டாசியா லூப், டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே. சுற்றுலா செய்ய செல்லக்கூடிய பயணிகள் டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே. சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகள் அவசியம் கண்டுகளிக்க வேண்டிய ஒரு அருமையான இடம். இங்கே காண்பது அங்கே என்னுடைய பேரன் அந்த போர்டுக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருக்கின்றான். நாங்கள் அங்கே பயணித்த பொழுது இங்கேருந்து காணக்கூடிய அந்த அருமையான மலைத்தொடர், கஞ்சன்ஜங்கா மலைத்தொடர் காட்சியளிக்கின்றது. அந்த பட்டாசியா லூப் பகுதியிலிருந்து அந்த கஞ்சன்ஜங்கா மலைப்பகுதியை பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக, மனதிற்கு இதமாக இருந்தது. சிறப்பான இடம் இந்த பட்டாசியா லூப் என்ற பகுதி. கஞ்சன்ஜங்கா மலைத்தொடர் 1999 இது அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மலைத்தொடர் பகுதி, கஞ்சன்ஜங்கா மலைத்தொடர் பகுதி, இயற்கையான வளக்காட்சி.